ஆவணி சினிமேக்ஸ் குஷ்பு சுந்தர் வழங்கும் சுந்தர் சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையரங்குகளில். தனிமையில் இருந்த கல்லூரி மாணவி ஹாஸ்டல் ரூமுக்கு வந்த வார்டன். நொடியில் கேட்ட அலறல் சத்தம். வெளியான அதிர்ச்சி பின்னணி. கோவை கல்லூரியில் சோகம். தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பார்த்திபன், உஷா தம்பதியினர். இவர்களது பாதுகாப்பில் வளர்ந்து வந்தவர் பவித்ரா. 18 வயதான இவர் கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயோமெடிக்கல் படித்து வந்துள்ளார். மேலும் கல்லூரி விடுதியிலேயே தங்கி படிக்கும் பவித்ரா விடுமுறை நாட்களில் சொந்த ஊருக்கு சென்று வருவது வழக்கம். இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் பவித்ராவுக்கு நடப்பு ஆண்டுக்கான செமஸ்டர் தேர்வு முடிந்துவிட்ட நிலையில் கடந்த திங்கட்கிழமையன்று கல்லூரி தேர்வில் மதிப்பெண்கள் குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அப்போது ஒரு சில பாடங்களில் பவித்ரா குறைவான மதிப்பெண்களை எடுத்திருந்ததால் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் அவர் யாரிடமும் பேசாமல் தனிமையிலேயே இருந்துள்ளார். இத்தகைய சூழலில் அடுத்த நாள் காலை கல்லூரி மாணவிகள் அனைவரும் வழக்கம் போல் விடுதியிலிருந்து கல்லூரிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பவித்ரா தனக்கு உடல்நலம் சரியில்லை என கூறி கல்லூரிக்கு முழுக்கு போட்டுள்ளார். இதற்கிடையில் தனது சக தோழிகளிடம் லீவ் லெட்டர் கொடுத்து அவர்களை மட்டும் கல்லூரிக்கு அனுப்பியுள்ளார். இந்நிலையில் முறையாக அனுமதி பெறாமல் லீவ் லெட்டர் அனுப்பியது பற்றி விடுதி காப்பாளரிடம் கல்லூரி நிர்வாகத்தினர் விளக்கம் கேட்டுள்ளனர். இதையடுத்து அங்கிருந்த விடுதி காப்பாளர் நேராக பவித்ராவின் அறைக்கு சென்று பார்த்துள்ளார். அப்போது அங்கு தனிமையில் இருந்த பவித்ரா தூக்கில் தொங்கியபடி சடலமாக இருந்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த விடுதி காப்பாளர் கத்தி கூச்சலிட்டுள்ளார். இதனிடையே மற்ற அறைகளில் இருந்த மாணவிகள் உடனடியாக பவித்ராவின் அறைக்கு ஓடி வந்தனர். இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. பின்னர் இச்சம்பவம் குறித்து கருமத்தம்பட்டி காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த மாணவியின் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து தகவல் இருந்த மாணவியின் உறவினர்கள் பவித்ராவின் உடலை பிடித்துக் கொண்டு கண்ணீர் விட்டு கதறினர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்வில் மதிப்பெண் குறைவாக எடுத்ததன் காரணமாக தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்ற பல்வேறு கோணங்களில் துப்பு துளங்கி வருகின்றனர். தற்போது கல்லூரி மாணவி ஒருவர் விடுதி அறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் கல்லூரி வளாகத்தில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.